பார்க்கலாமா? முருங்கைக்கீரை பருப்பு போட்டு ஒரு பொரியல்ப்பா. இதுக்கு தேவையான பொருள், ஃபஸ்ட்டு பருப்பு வந்து சும்மா ஒரு மலர்ந்தா மாரி இருந்தால் போதும், மலரணும் நல்லா. அதுக்கப்புறம் வெங்காயம், காஞ்ச மிளகாய், தேங்காய், அவ்வளோதான். வாங்க செய்ய முறை பார்க்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். விசில் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது கீரையை நல்லா அலசி வடிகட்டி வச்சுருக்கேன். தண்ணி இல்லை, சுத்தமாக தண்ணி இல்லை பாருங்கள். கீரையை போட்டுக்கலாம். உப்பு லாஸ்ட்டில் தான்ப்பா போடணும், இப்போ போடக்கூடாதுப்பா. நம்ம அதிகமாக போட்டுட்டு உப்பு கரிக்கும். பருப்பு வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக இருக்குது, லைட்டாக தெளிச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி இல்லைப்பா, இங்கே பாருங்கள், தண்ணியே இருக்காது. முருங்கைக்கீரை டெய்லி கொஞ்சம் சேர்த்துக்கினாவே நல்லது தான்ப்பா உடம்புக்கு. இந்த வெயில் நேரத்தில் டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கினாவே நம்மளுக்கெல்லாம் உடம்புக்கு பாடி ஹீட் இருக்காதுப்பா. வதங்கிடுச்சுப்பா. இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இது இப்படி தான்ப்பா இருக்கணும், பருப்பு ரொம்ப வெந்திருக்கக்கூடாது. திரி வச்ச தேங்காய்ப்பா. ஏன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக போடுறேன்னா, எங்கள் வீட்டில் கீரையே தெரியக்கூடாதுப்பா, இந்த பருப்பு இந்த தேங்காய் தான் தெரியணும்னு வாங்க. அப்போ தான் இந்த பிள்ளைங்களும் சாப்பிடுது, இல்லைன்னா வேண்டாம் எனக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்படின்னா கொஞ்சம் ஏமாற்றி கொடுத்துடலாம்லப்பா. அது என் தம்பி பொண்ணு சுத்தமாக கீரையே சாப்பிட மாட்டா. அவளை ஏமாற்றி கொடுக்கறதுக்குன்னே இந்த இதுமாரி பக்குவம் பண்ணுறதா இருக்குப்பா.